தீபாவளி பண்டிகை நாளில் தீ விபத்து தொடர்பாக 818 அழைப்புகள் வந்ததாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணியிலும் 1000த்திற்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் நாகராஜன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த தீபாவளி பண்டிகை என்று பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துக்கள் அதிகம். நேற்று மட்டும் தமிழகம் முழுவதும் 818 அழைப்புகள் பட்டாசுகளினால் ஏற்பட்ட பட்டாசுகள் மூலமாக விபத்துகள் ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் வந்திருக்கிறது. இந்த 818 அழைப்புகளில் 379 அழைப்புகள் ராக்கெட் விட்டதன் மூலமாக ஏற்பட்ட விபத்துகளாகும். 369 அழைப்புகள் இதர பட்டாசுகள் மூலமாக ஏற்பட்ட விபத்துகள் என்று தீயணைப்புத்துறை சார்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 818 அழைப்புகள் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் என்றும் அவர்கள் தரப்பில் கூறியிருக்கிறார். ஏனால் கடந்த ஆண்டு கனமழை பெய்ததால் இந்த பட்டாசுகளால் விபத்து அதிகம் ஏற்படவில்லை என்றும் இந்த ஆண்டு மழை பெய்யாததால் இந்த விபத்துக்கு அதாவது பட்டாசுகளால் விபத்து அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதை தவிர்த்து பட்டாசுகள் கொளுத்துவதனால் சென்னை முழுவதும் நேற்று குப்பை மயமாக காணப்பட்டது. கடந்த ஆண்டு மட்டும் சென்னையிலிருந்து 35 டன்கள் அதிகமாக குப்பை அகற்றப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்த குப்பை அகற்றுவதற்கு 1200 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வழக்கமாக 800 பணியாளர்கள் மட்டுமே இரவு முழுவதும் குப்பையை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையான நேற்று மட்டும் 1200 பணியாளர்கள் குப்பை அகற்றுவதற்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் நாகராஜன்.